அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு 16/6/2024 முடிவதற்குள் இவை உங்கள் வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது எப்பேற்பட்ட மாறுதல்கள் நடைபெற உள்ளன என்று ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு பல அற்புதமான மாறுதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் மிகவும் வலுவாக புதன் பயிற்சி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, சந்திர பயிற்சி என கிரகநிலைகள்ல பல மாறுதல்கள் ஏற்படுகின்றன. அப்படிப்பட்ட மாறுதல்கள் இவை தங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயம் அமைகிறது. ஏனென்றால் மகர ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானமாகிய 5இல் வீற்றிருக்கிறார். குரு 5இல் இருப்பது அமோகமான வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. முழு சுபகிரகமான குரு 5இல் இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, பண ரீதியான சிக்கல்கள் மற்றும் சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை போன்ற அனைத்தும் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது தங்களுடைய வாழ்வில் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் குறைந்து நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகிறது. இதை தங்களது அனுபவபூர்வமாக உணர்வதற்கான யோகம் உண்டு. குரு பயிற்சி துவங்கியவுடனே மிக சிறப்பான மாறுதல் கிடைக்கும் என்று பலர் சொன்னனர். ஆனால் எங்களுடைய வாழ்வில் இதுவரை கிடைக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக இந்த 16/6 முடிவதற்குள் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க குரு. ஏனென்றால் அவர் மட்டும் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்தவில்லை, பல கிரகநிலைகளுடன் இணைந்து பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறார். இது குறிப்பிடத்தக்க சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்பத்தில் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். உறவினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மன வருத்தம் குறைந்து உறவுகள் சரி செய்யக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. முன்கோபத்தை குறைத்துக் கொள்வதால் தந்தை வழி உறவு முறையிலும் தாய் வழி உறவு முறையிலும் சிறப்பான அணுகுமுறையும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. உறவுகள் பலப்படுவதால் நிச்சயமாக மிக சிறப்பான சூழல் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சில விஷயங்கள் பொறுமையாக நடைபெற்றாலும் கூட அவற்றில் நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் குடும்ப ரீதியான பணிகளில் நிச்சயமாக உண்டு. உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக ராசியின் அதிபதியான சனி 2இல் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்ந்திருக்கிறார். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசி 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமாக மகர ராசிக்காரர்களுக்கு பதிகிறது. எனவே பல்வேறு வகையான தடைகள் விலகுகிறது. லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தொழில்துறை அமைய போகிறது. சனி 2இல் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் கூட குரு வலுவாக லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த வேளையில் கடினமாக உழைக்கக்கூடிய உங்களது உழைப்பிற்கு நல்ல பலனை நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க மகர ராசிக்காரர்கள். அப்படி உங்களுடைய வாழ்வில் உத்தியோகம், தொழில் ரீதியாக நிரந்தர வருமானம் பெறக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகிறது. அது மட்டுமல்லாது உங்களுக்கு எதிராக மறைமுகமாக நேரடியாக பலர் சூழ்ச்சி செய்தாலும் அவற்றை எண்ணி வருத்தப்பட வேண்டாங்க. அவை அனைத்துமே முறியடிக்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை 2இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியும் 5இல் சஞ்சரிக்கக்கூடிய குருவும் உறுதிப்படுத்துகின்றன. எனவே மகர ராசிக்காரர்களுக்கு நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த 2 கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருவது நிச்சயம் மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே தொழில்துறை, வியாபாரத்துறையில் உங்களுடைய திட்டங்களை சுமார்ட்டாக செயல்படுத்தி அதன் பலனை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு 3இலும் மோட்சக்காரகரான கேது 9இலும் சஞ்சரிப்பது நிஜ வாழ்க்கையில மிக பெரிய அளவுல நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. என்றால் ராகு 3இல் இருப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய பல காரிய தடைகள் தகர்த்தெறியப்படுகிறது. கேது 9இல் இருப்பதோடு மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் கேதுவின் மீது அபரிவிதமாக பதிவதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடைகள் விலகுவதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகக்கூடிய யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவேதான் நிழல் கிரகங்களின் அமைப்பு காரணமாக நிஜ வாழ்க்கையில எதிர்பாராத பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும். அது மட்டுமல்லாது செவ்வாய் மிக வலுவாக 4ஆம் இடம் ஆகிய சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில்
விவசாயம் சார்ந்த எந்த பணியாக இருந்தாலும் அவற்றை முன்கூட்டியே சிறப்பாக கணித்து செயல்படுவதற்கான யோகம் கிடைக்கிறது. விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். கால்நடை வளர்ப்பில் சிறந்த முன்னேற்றம் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. பொதுவாகவே மங்களக்காரகன் 4க்கு வரும்போது சில தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் அவர் 4ல் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் இந்த தருணத்தில் சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை மகர ராசிக்காரர்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய். அது மட்டுமல்லாது 9ஆம் தேதி வரை குருவுடன் இணைந்து பஞ்சமஸ்தானத்தில் வித்யாகாரகரான புதன் வீற்றிருக்கிறார். அதற்கு பிறகு 6ல் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. வித்யாகாரகரான புதனின் அமைப்பு 2 நிலைகளிலுமே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கிறது. எனவே கல்வியில் நீங்கள் நினைக்கக்கூடிய உயர்கல்வி சார்ந்த பணிகள் சிறப்பாக அமையும். விரும்பிய பாடப்பிரிவை விரும்பிய கல்லூரியிலே பயில்வதற்கான யோகமும் கல்வி சார்ந்த பணிகள் சுகமாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. சுமையாக இல்லாமல் மகிழ்ச்சியை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வகையிலும் அறிவாற்றலை வளர்த்து கொள்ளக்கூடிய யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார். சுக்கிரன் 13ஆம் தேதி வரை பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையான தோஷங்கள் துடைத்தெறியப்படுகிறது. குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக மிக வலுவான சிறப்பான முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய யோகம் கலைத்துறையில் உண்டு. திறமை இல்லையே, திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என பல்வேறு வகையான ஆதங்கங்கள் நீங்கி மிகவும் சிறப்பான வளர்ச்சி மகர ராசிக்காரர்களுக்கு கலைத்துறை ரீதியான பணிகளில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. 7.5 சனியாக இருந்தாலும் கூட சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்க போகிறது. எதிர்பாராத அமோகமான சூழ்நிலையானது அரசியல் சார்ந்த பணிகளில் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைகிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தையும் கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு. கடமையும் கண்ணியமும் கட்டுப்பாடும் என செயல்படக்கூடிய உங்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து 15ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். சூரியன் 5ல் இருந்தாலும் 6ல் இருந்தாலும் அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சூரியனின் அமைப்பால் தந்தை வழி உறவு முறைகள் பலப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உறவினர்களுக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். அலைச்சல் வெகுவளவில் குறையும். கடன் சார்ந்த தொல்லைகளை குறைப்பதற்கான பல நல்ல வழிகளை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. பிதுர்காரகரான சூரியன் மாதுர்காரகரான சந்திரனை பொறுத்த வரைக்கும் 2, 3, 4, 5, 6 என பல்வேறு இடங்களில் மாறி மாறி சஞ்சரிக்க போகிறார். சந்திரன் பல்வேறு இடங்கள்ல மாறுவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி சுபிட்சமும் முன்னேற்றமும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்.